மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் என்னை இரண்டாவது முறையாக இந்த மயிலை தொகுதியிலேயே போட்டியிட செய்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தருவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு ஏழை மக்கள் முதல் பெண்கள் வரை எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு வகையிலே அந்த திட்டங்கள் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மயிலை தொகுதியிலே பொறுத்த மட்டும் கடந்த 2021 நான் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோனோ இந்த தொகுதிக்கு செய்ய வேண்டியதை அதை நிச்சயமாக செய்து முடித்திருக்கிறேன் என்று உறுதியோடு நான் எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட சொல்லி ஒரு புக்காக கூட படித்து ஒரு மாதத்திற்கு முன்னே வெளியிட்டு விட்டேன். ஆகவே இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலே உதயசூரியன் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதுன்றது எந்த ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு மிக ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால், மக்களிடையே நான் தினமும் இது 4வது நாளாக வீடு வீடாக சென்று நான் வாக்கு கேட்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறது. அந்த உற்சாகத்தின் வெளிப்பாடுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த மயிலை தொகுதியிலே பெற்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி 2வது முறையாக பொறுப்பேற்க போகிறது. சார், மக்கள் எந்த அளவுக்கு? ஆமா, அதான் சொன்னல, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்திருக்கிறது, மக்கள் மனதில் இடம் பெற்றிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் வாக்கு கேட்கும் போது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அதனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது. மயிலை தொகுதியிலே மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே உதயசூரியன் வெல்லப் போகிறது. காலைல மயிலை தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலை அந்த வேலை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அவங்க பேசுறது ஒன்றா, அடைமொழிக்கு ஒன்றா, எதுகை மோனைக்கு சரியாக இருக்கும். களத்தில் எந்த வேலை செய்யுதுன்றது அவங்க போக போக தெரியும், மக்களுக்கும் புரியும். அவங்க சொல்கிறாங்க மக்கள் மனசில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்கன்னு. எங்களை பொறுத்தவரை மக்கள் மனசில் இடம் பிடிக்க தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அதிகாரத்தோரணில் நான் சிம்மாசனம் போட்டு அமர போகிறேன்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னா அதுதான் அதிகார வர்க்கம். நாங்கள்லாம் மக்களுடைய சேவை செய்து மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறவர்கள். அது இன்றைக்கே பார்க்குறீங்க, அவங்க வந்ததுக்கு வானமே ஓன்னு அழுகுது. அவங்க சொல்கிறாங்க மழை பெய்யுது, சூரியன் மறைஞ்சிச்சுன்னு. சூரியனை யாராலும் மறைக்க முடியாது. இன்றைக்கு அவர்கள் இது பண்ணியிருக்காங்க, மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. வானம் தன்னுடைய அழுகையின் மூலம் அதனுடைய வெளிப்பாடை இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்த பாஜக மேல் எப்படி இருக்காங்கிறதை காட்டியிருக்கிறார். மக்கள் சிரிப்பாங்களா சார்? மக்கள் சிரிப்பாங்களான்னா அதாவது நீங்க வெற்றி பெற்றே மக்கள் சிரிப்பாங்களான்னு கேட்குறேன். நான் யார் வெற்றி பெறுவோம்? நம்ம தானே வெற்றி பெறுவோம். அது சிரிக்கலாம் மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதான் சார் நான் சொல்றதுன்னா இது மாதிரி உண்மை மாதிரி கேட்குறேன். மக்கள் உங்க ஆட்சியில் சிரிப்பாங்களா? செழிப்பாக இருப்பாங்களா? ஆல்ரெடியே செழிப்பா இருக்கிறாங்க. அந்த செழிப்பு இன்னும் உயர வேண்டும் என்று, உற்சாகப்பட வேண்டும் என்று செய்யலாம். செழிப்பான்றது நாங்கள்